கவனி பேக்கிங் எஃபிஷியன்சி ஓகேவா தமிழ்ல பொதிவு திறன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு பால் எடுத்துக்கணும்னா அந்த பால் ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த பாக்ஸுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம், பாலை வந்து நிரப்புறோம். சரியா? அப்படி நிரப்பும் போது அந்த பால் ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணிடுமா? ஆக்குபை பண்ணாதீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு சில கேப் இருக்கும் இல்லையா? அதுதான் என்ன சொல்றோம்னா பொதிவு திறன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நம்ம இப்போ இங்கே எதை கண்டுபிடிக்க போறோம்னா பொதிவு திறனை பிசிசி கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோ. பிசிசி உடைய ஸ்ட்ரக்சர் நான் வரைஞ்சிருக்கேன். இங்க பாரு ஏ பி சி அப்படின்னு வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இது வந்து பெதாகஸ் தேற்றம் 10th படிச்சிருப்ப இல்லையா? 10வது நீ என்ன பண்ணிருப்ப, பெதாகஸ் தேற்றம் படிச்சிருப்ப. அந்த பெதாகஸ் தேற்றத்தை வச்சு நான் என்ன பண்றேன், இந்த பிசிசி எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாரு இப்போ இது ஏ பி சி என்றது என்னவா இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் வடிவமா தெரியுதா பாரு. மேல இருக்கிறத விட்டு கீழே இருக்க டேம் மட்டும் பாரு. இது வந்து ஒரு ட்ரையாங்கிளா தெரியுதா? இப்படி இருக்கா? ஏன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் தானே, இது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப முதல்ல என்ன ஏ பி சி இப்படி எடுத்துக்கோமா. நம்மளுடைய பெதாகஸ் தேற்றம் எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம், ab ஸ்கொயர் ac ஸ்கொயர் ab ஸ்கொயர் bc ஸ்கொயர் தானே அது பெதாகஸ் தேற்றத்துடைய எக்ஸ்பிளனேஷனா. அங்க ரூல் வச்சு நம்ம என்ன பண்றோம், முதல்ல நான் ஆங்கிள் abc க்கு எடுக்கிறேன். சரியா? ஆங்கிள் abc க்கு எடுக்கும்போது ac ஸ்கொயர் ac ஸ்கொயர் ஈக்குவல் டு ab ஸ்கொயர் பிளஸ் bc ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணா ரூட்டை இந்த கேன்சல் பண்ண போறேன். அப்ப ரூட்டை கேன்சல் பண்ணி ஸ்கொயரை கேன்சல் பண்ணும்போது ரூட் எடுக்கணும். அப்ப ரூட் ஈக்குவல் டு கனெக்ட் பண்ணும்போது a ரூட் ஆஃப் ab ஸ்கொயர் பிளஸ் bc ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த ab ஸ்கொயர் bc ஸ்கொயர் இங்க என்ன இருக்கும், ஏரியா லெந்த் a ன்னு எடுத்துட்டோம் இல்லையா? இந்த லெந்தை நம்ம என்ன பண்ண போறோம், கூட்டணும். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். ஓகேவா? இது பாரு இப்போ இது ரெண்டு a இருக்கா, அதனால நம்ம என்ன பண்ணோம் 2a ஸ்கொயர் எடுக்கிறோம். இப்போ 2a ஸ்கொயர்ல நான் என்ன பண்றேன், ரூட்டை கேன்சல் பண்ணனும். எதுக்கு, a ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணனும்னா 2 க்கு மட்டும் தான் என்ன பண்ண ரூட் வரும். அப்ப ரூட் 2a. ஓகேவா? ரூட் 2a னா ஸ்கொயர் எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது ரூட் 2 க்கு மட்டும் வரும், 2a கிடைக்கும். இப்போ நான் எதை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு தேர்மான இதை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? a c மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். மீதி எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அடுத்த ஆங்கிள் வந்து acg. இங்க இருந்து agc இது பாரு, இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்ப ட்ரையாங்கிள் ag ஸ்கொயர் ஈக்குவல் டு ac ஸ்கொயர் பிளஸ் cg ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணு, இது அப்ளை பண்ணு. இங்க பாரு ag ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் cg ஸ்கொயர். ag ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். இந்த ரூட் இந்த a ஸ்கொயர் எங்க கண்டுபிடிச்சிருக்கோம், இங்க கண்டுபிடிச்சிருக்குமா? இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் நம்ம என்ன பண்றோம், இங்க கொடுக்குறோம். சரியா? அப்ப ரூட் 2a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் கிடைக்கும். இங்க பாரு இப்போ இந்த ஸ்கொயர் நான் வந்து இது பண்ண போறேன். ரூட்டை கேன்சல் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணா இது வந்து என்ன பண்ணும், ஹோல் பிராக்கெட் வந்து ரூட்டுக்கு எடுக்கும். அப்ப 2a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இத ஆட் பண்ணிங்க. ரெண்டு a க்கு ஒரு a இருக்கு. அப்ப 3a ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த a ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ண போறேன். ஸ்கொயர் வந்து ரூட் பண்ணனும். அப்ப ag ரூட் 3a கிடைக்கும். இப்போ இந்த ரூட் 3a இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீ இந்த ரூட் 3a க்கு அப்புறம் இங்க பார் ரேடியஸ் பார். இது நமக்கு என்னமா இருக்கு, ஒரு வட்டத்தோட பாதி என்னது, விட்டமா. விட்டத்துல பாதி எது, ஆரமா. இங்க பார் இப்போ ரேடியஸ்னு சொல்றாங்க. இங்க இருந்து ஒரு ரேடியஸ் இருக்கு, இங்க 2 ரேடியஸ் இருக்கு, இங்க ஒரு ரேடியஸ் இருக்கு. சரியா? எத்தனை ரேடியஸ் இருக்குங்க, 4r இருக்கு. எத்தனை இருக்கு, 4r இருக்கு. சரியா? இப்போ அந்த r தான் எடுத்து இங்க கொடுக்க போறோம். r ஈக்குவல் டு ரூட் 3/4a. இங்க r உடைய வேல்யூ 4. நான் இந்த டேர்ம் கிடைக்கணும். சரியா? இங்க என்ன இருக்கு, r வரணும். கவனி இந்த 3a அப்படியே வச்சுட்டோம். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், r தான், r உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால r ஈக்குவல் டு ரூட் 3/4a. ஓகேவா? இது வந்து இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இங்க டெரைவ் பண்றோம் இல்லையா? நெக்ஸ்ட் 4/3
pi r கியூப்ன்றது எதோட ஃபார்முலாமா வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் ரேடியஸ் இது வந்து வால்யூம் இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா அந்த ஃபார்முலாவை இங்க கொடுக்குறாங்க சரியா இப்போ எங்க r கியூப்னு இருக்கோ r ஓட வேல்யூ எதோ கண்டுபிடிச்சிருக்கோம் இது கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா √3/4 அப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இங்க r எங்க வருதோ அந்த இடத்துல என்ன பண்ணனும் இந்த √3/4 ஐ ஆட் பண்ணனும் இங்க பாரு அடுத்து ஈக்குவல் டு 4/3 pi √3 4a 3 கிடைக்குது இப்போ இந்த √3 ஐ நம்ம எப்படி எழுதலாம்னா √3 a into √3 ஏன் எழுதலாம் சரி இந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு வருமா அப்படி ஸ்கொயர் கொண்டு வரும்போது இங்க எத்தனை வாட்டி ஆகும் 3 √3 என்ன ஆகும் 3 வாட்டி வரும் இங்கேயும் என்ன வாட்டி வரும் 3 வாட்டி வருமா இங்க பார் இந்த 4 க்கு இந்த 4 கேன்சல் பண்ணிடு நெக்ஸ்ட் இத ஸ்கொயர் பண்றியா உள்ள √3 ஐ √3 ஆல கேன்சல் பண்ணு ஏனா உள்ள கொண்டு போகும்போது ஒரு 3 கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் ஒரு 3 இருக்கும் அது √3 கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் டைம் என்ன இருக்கும் √3 இருக்குமா √3/4 இருக்கும் இங்க ஒரு 4 இருக்கும் 4 சார் எவ்வளவு 16 அப்ப √3 16 பை இங்க வந்து பையோட வேல்யூ அப்படியே இருக்கும் இங்க ஒரு a இருக்கும் இங்க ஒண்ணு அப்ப √3/16 பை கியூப்னு கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட் பேக்கிங் அதாவது நம்ம என்ன பண்றோம் இதுக்கான யூனிட்ஸ் ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலா எழுதுறோம் இப்போ இந்த ஃபார்முலா எழுதிட்டோம்னா இங்க ஒரு யூனிட் செல் இன்டு 100 வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல் இதோட வேல்யூ நமக்கு தெரியும் இதுக்கு என்ன ஃபார்முலானா n அப்படி சொல்லுவாங்க சரியா nr அப்படி சொல்லுவாங்க r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்றோம் இல்லையா n ஓட வேல்யூ BCC ஓட சென்டர் கியூபியோட வேல்யூ 2 வருமா அந்த 2 என்ன பண்ணும் இந்த டேர்ம்ல இருந்து மல்டிப்ளை பண்ணுவோம் 2 √3 pi cube by 16 இப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணுவ கேன்சல் பண்ணுவியா இதெல்லாம் அடுத்த எத்தனை கிடைக்கும் 8 டைம்ஸ் கிடைக்குமா 8 டைம் கிடைக்கும் அப்ப என்ன வேல்யூ இருக்கும் √3 pi cube by 8 கிடைக்கும் அடுத்து என்ன ஃபார்முலா நமக்கு இங்க வரணும்னா பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை ஸ்பியர் இன் யூனிட் செல் அதாவது ஒரு யூனிட் செல்லுடைய வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல் இங்க ஃபார்முலா இருக்குல வால்யூம் ஆஃப் யூனிட் செல் அதுக்கு என்ன டேர்ம் கொடுப்போம் நம்ம a3 ஏனா இங்க என்ன இருக்கு a இருக்குங்க இத நம்ம கியூப் பண்ணுவோம் அப்ப a கியூப்னு கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்னா இந்த a கியூப்க்கு இந்த a கியூப் கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும் √3 pi by 8 னு கிடைக்கும் இந்த டேர்ம் என்ன இருக்கும்போது √3 pi into 12.5 இந்த 12.5 எங்க வந்துச்சுனா 100 எடுத்து வந்து 8 ஆல என்ன பண்ணினோம் டிவைட் பண்ணனும் 100 8 ஆல 100 என்ன பண்ணனும் டிவைட் பண்ணனும் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குங்க 8 by 20 into இங்க வந்து 12.5 கிடைக்கும் ஓகேவா இதுதான் இங்க என்ன பண்ணிருக்காங்க இங்க ஆட் பண்ணிருக்காங்க √3 pi into 12.5a அப்ப வந்து √3 ஓட வேல்யூ 1.732 into pi ஓட வேல்யூ வந்து 3.14 இந்த வேல்யூ எழுதிரோம் இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா 68% வரும் சரியா அப்ப BCC ஓட பாடி சென்டர் பிரியோட பேக்கிங் எஃபிஷியன்சி 68%. Thank you.